I am enforcing the army and signing a death warrant of the biggest criminal in India. ഇനിയാണ് ആരംഭിക്കുന്നത്. ഒറ്റയ്ക്ക് പോണം. ஹாய் வணக்கம், நான் உங்க சதீஷ் சந்தேன். வீட்டாண்ட நிக்கிறேன் உங்க ஸ்மார்ட். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பைக்கோட மெயின்டெனன்ஸ் தாங்க பார்க்க போறோம். போன வீடியோ பார்த்துருப்பீங்க, அதுலயே நான் உங்களுக்கு சொல்லிருப்பேன். ஓகேங்க, வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. இப்பதான் ப்ரோ உங்க சேனலுக்கே நான் வந்து புதுசா வரேன். அப்படிலாம் யாருன்னா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க. கீழே தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் இருக்கும், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கான் அழுத்தி ஆள்ல போட்டுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா பைக்கோட மெயின்டெனன்ஸ் தாங்க பார்க்க போறீங்க. எல்லா பைக்குமா இல்ல V4 மட்டுமா அப்படின்னு கேட்டா எல்லா பைக்கும் தான். பட் நான் வந்து ப்ராப்பரா வந்து V4 தாங்க சொல்லுவேன். V4க்கு எல்லா பைக்கும் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. எல்லா பைக்கும் நான் வந்து தம்ப்நெயில்ல வந்து பைக் மெயின்டெனன்ஸ் R15v4 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருப்பேன். பட் எல்லா பைக்குமே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ப்ராப்பரா ஒரு மெக்கானிக்கை கூட வச்சு அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் வீடியோ வந்து நான் மேக் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச வரையும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து நம்ம ஸ்மார்ட்டுக்கு எப்படி நான் மெயின்டெனன்ஸ் பண்றேன்னா அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேங்க. வேற ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து பைக் வச்சிருக்கிறவங்களுக்கு, பைக் வாங்க போறவங்களுக்கும் தான் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, அவங்க மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி ஓகேங்க, வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் மெயின்டெனன்ஸ்ல எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பைக்கை பத்தி பேசல. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நான் உங்களை தாங்க சொல்லுவேன். எப்படின்னா, நீங்க வந்து ஒரு பைக்கை வச்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் சோம்பேறியா இருக்கக்கூடாது. ஓப்பனா சொல்றேனே, நீங்க வந்து சோம்பேறியா இருக்கக்கூடாது. சோம்பேறி மீன்ஸ் எப்படின்னா, பைக்கை துடைக்கிறதுக்கு சொல்றேன். பைக்கை துடைக்கிறதுக்கு கூட நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா பைக்கை வந்து உங்களால மெயின்டைனே பண்ண முடியாதுங்க. இது சத்தியமா நான் சொல்றேன். கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை தவிர்த்துருங்க. ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லியும் காலையில ஏந்திரிச்ச கையோட நீங்க வந்து பைக் எடுக்க போறீங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். ஒரு துணி வந்து எப்பவுமே செட்டிங்கா பைக்ல வச்சுக்கோங்க. நீங்க ஆபீஸ் போலாம், இல்ல ஏதோ ஒரு வேலைக்கு போலாம், இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஆனா கண்டிப்பா நீங்க வந்து பைக் எடுத்துதான் ஆவீங்க. இல்லைன்னா நீங்க எதுக்குமே போல, நான் வீட்டுல தான்டா இருக்கேன் அப்படின்னு நினைச்சாலுமே நார்மலா பைக் எடுத்துட்டு கெத்து கட்டுறதுக்காக நிறைய பேர் போவீங்க. அது எனக்கு தெரியும். ஒரு ரவுண்டு சும்மா ஒரு இல்ல மைண்ட் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னாலும் பைக் எடுத்துட்டு போவீங்க. அந்த மாதிரி டைம்ல கிளம்பும் போது சாவி போடும் போது வந்து உங்களுக்கு ஒரு தாட் தோணும், பைக் வந்து எப்பயுமே தூசியாதாங்க இருக்கும். எனக்கே தெரியாது. அதுவும் மேட் கலர்லாம் ரொம்ப ஒஸ்ட். மேட்ல அப்படியே தெரியும். இது மெட்டாலிக்ஸ்ல கூட அவ்வளோ தெரியாது, அந்த ஷேட்னஸ்க்கு வந்து தெரியாது. மேட்ல வந்து ரொம்ப தெரியும் தூசி வந்துருச்சுன்னா. அதனால என்ன பண்றீங்க, அந்த துணியை எடுத்துட்டு டெய்லியுமே ஒரு டைம் வந்து தொடச்சிருங்க, சோம்பேறித்தனம் பார்க்காம. வேற ஒன்றும் இல்லைங்க. அந்த மாதிரி தொடச்சிட்டாலே கொஞ்சம் நீட்டா இருக்கும். பைக் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமா லுக்கா புதுசு மாதிரியே இருக்கும். அப்பனா சொல்றேனே, புதுசு. அதுக்குன்னு தண்ணி போட்டுலாம் துடைக்க வேணாம். நான் அந்த தண்ணியை சொல்ல, பைக் துடைக்கிற தண்ணியை சொல்றேங்க. வேற ஒன்றும் இல்லை. தண்ணி போட்டு தண்ணி ஈரமாக்கிக்கணுமா அப்படின்லாம் நான் சொல்லலைங்க. நார்மலா ஒரு கிளாத்னா கறி துணியில திரும்ப போய் தொடச்சிட போறீங்க. ஏன்னா நம்ம வீடியோல நார்மலா மண்ணுலாம் ஒட்டி துணியை வச்சு தொடச்சி ஸ்கிராட்ச் விழுந்திருக்கும். அதெல்லாம் பத்தி நான் பேசியிருப்பேன். வீட்டுல இருக்க கறி துணி இல்லைன்னா இது இட்லி துணி அதெல்லாம் எடுத்துட்டு போய் தொடச்சிடாதுங்க பைக்குன்னு தனியா 3M 4M 5M 7M 12M அந்த மாதிரி கிளாத்ஸ் டிஃப்ரெண்ட்ல இருக்கு. கொஞ்சம் தடியா அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மூத்தா பார்த்து வாங்கிக்கோங்க. அதிகமாலாம் வராதுங்க. மிஞ்சி போனா ஒரு 100 150 200 அவ்வளவுதான் வரும். அந்த மாதிரி ஒரு கிளாத் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம பசங்க யாருன்னா வச்சிருப்பானுங்க, அவனுக்கு வண்டியில இருந்து சுட்டுட்டு வந்துருங்க. சுட்டுட்டு உங்க வண்டியில வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களால வந்து டெய்லியும் துடைக்க முடியல ப்ரோ, என்னால துடைக்க முடியல, கண்டிப்பா துடைக்க முடியல, அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பேன். எனக்கு தெரியும். அவங்க வந்து நான் தப்பா சொல்றேன். அவங்கள வந்து நான் சோம்பேறி அப்படிலாம் சொல்ல, நான் வந்து சொல்றேன். அவங்களுக்கு பர்சனலா வேலை இருக்கும். அந்த மாதிரி ஓகே, அவங்களுக்கு வந்து டைம் இருக்காது. எனக்கு புரியுது ப்ரோ, உங்களோட கஷ்ட நஷ்டங்களும் எனக்கு புரியும். அந்த மாதிரி யாருன்னா இருந்தீங்கன்னா 1 மந்த்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா வாட்டர் வாஷ் விட்டுருங்க. ஓப்பனா சொல்றேனே, அந்த மாதிரி வாட்டர் வாஷ் விட்டுருங்க. வாட்டர் வாஷ் விடுறதுக்கு கூட யோசிச்சு தாங்க விடணும். வாட்டர் வாஷ் விட்டு ஒரு மெயினான விஷயம் என்னன்னா, கட்டிங் ஆயில். வாட்டர் வாஷ்க்கு அப்புறம் கட்டிங் ஆயில் போடுவாங்க. அந்த கட்டிங் ஆயில் வந்து வேணாம்னு சொல்றேங்க எப்பவுமே வாட்டர் வாஷ் விடும் போது. ஏன்னா பெயிண்ட் வந்து அது ஒரு மாதிரி எப்படின்னா, நீங்க வாட்டர் வாஷ் விட்டு அன்னைக்கு கட்டிங் ஆயில் போட்டு கொடுத்துருங்க, நல்லா இருக்கும். பட் நீங்க எடுத்துட்டு போய் வீட்டுல ஒருத்துக்காண்டி அந்த தூசிலாம் வந்து ஒட்டி ஃபர்ஸ்ட் நீங்க வாட்டர் வாஷ் விடுறதுக்கு முன்னாடி உங்க வண்டி எப்படி இருந்ததோ அதை விட கேவலமா ஆயிடுங்க. வாட்டர் வாஷ் விட்டதுக்கு அப்புறம் அந்த ஆயில் மாதிரி ஒரு மாதிரி ஃபேட் ஆயிடும். பைக் ஃபுல்லாமே அப்படியே கவர் ஆயிடும். அப்ப என்ன ஆகும், பறக்கிற தூசில இருந்து மண்ணுல இருந்து கல்லுல இருந்து எல்லாமே வந்து வண்டியில ஒட்டிக்கும். அப்படியே ஃபர்ஸ்டாவது துணி வச்சு தொடச்சா போயிடும். இப்ப சுத்தமா போவாது. அதனால கட்டிங் ஆயில் எப்பவுமே யூஸ் பண்ணாதீங்க. நான் வேணாம் அப்படின்னு தான் சொல்லியே தருவேன் வாட்டர் வாஷ் விடும் போது.
பட் நான் வந்து காசு கொடுத்துலாம் வாட்டர் வாஷ் இன்ன வரையும் பண்ணது கிடையாது. ஒரே ஒரு டைம் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விடும்போது வாட்டர் வாஷ் பண்ணிருக்கேன். 2வது சர்வீஸ் இன்னும் கூடிய விரைவில் வரப்போகுது. 3000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 5000 கிலோமீட்டர் ஓடனோடனே நம்ம வந்து 2வது வாட்டர் வாஷ் அதுலேயும் வந்து நான் சொல்கிறோம் அப்போனா கட்டிங் ஆயில் பண்ணுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 3வது விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரஸ்ட் இஷ்யூ பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். சரி ஓகேங்க, ரஸ்ட் இஷ்யூக்கு வரேன். வாட்டர் வாஷ் விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், வாட்டர் வாஷ் விடுறீங்களோ இல்லை நார்மலாக நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி துடைக்கிறீங்க, தண்ணி ஊற்றி கழுவிடுறீங்க அப்படின்னா வந்து டிஸ்க் பேடை வந்து தொடர்ந்து துடைக்கணுங்க. நீங்கள் வந்து எப்படின்னா லைட்டாக கூட தண்ணி ஒட்டிட்டு இருக்கக்கூடாது. நல்லா அதை ப்ராப்பராக தொடச்சிட்டு நல்லா கையில் தொட்டு பார்த்துட்டு ஈரமே இல்லாத டைமில் என்ன பண்ணணும்னா எடுத்துகிட்டு போயிட்டு வெயிலில் ஒரு 5 மினிட்ஸ் நிற்க வச்சிடணும் வண்டியை. ஏன்னா நான் கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட பிளாஸ்டிக்கில் இருந்ததுன்னா ப்ராப்ளம் கிடையாது, ஓகே அது அப்படி போயிடும். பிளாஸ்டிக்கில் இருந்தாலும் அது ஒரு மாதிரி டாட் மாதிரி அங்கங்கே டாட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தொடச்சாலுமே போகாது. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. டிஸ்க் பேடில் தண்ணி இருந்து நீங்கள் அப்படியே வண்டியை மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா வந்து அடுத்த நாளே உங்களுக்கு துரு பிடிச்சிருங்க, கண்டிப்பாக துரு பிடிச்சிருங்க, எனக்கு நல்லா தெரியும். அதனால நல்லா எவ்வளோ முடியுமோ உங்களால் டிஸ்கை மட்டும் நல்லா தொடச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வெயிலில் நிற்க வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் நிற்க வச்சாலே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் கேட்கலாம் வெயிலில் நிற்க வச்சா பெயிண்ட் எதனா ஃபேட் ஆகிட போகுது ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது நிற்க வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் வந்து செயின் தாங்க. நீங்கள் நார்மலாக இப்போ பைக் சர்வீஸ் விடுறீங்க அப்படின்னா செயினுமே வந்து பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். இதை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். செயின் சர்வீஸ் விடும் போது வந்து செயின் லூப் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அதை வந்து நீங்கள் உங்களுக்கு லூப் பண்ண தெரில அப்படின்னா நிறைய வீடியோஸ் இருக்கும். அப்படி இல்லை ப்ரோ எனக்கு வேணாம் ப்ரோ, நான் கன்ஃபார்ம் அங்கேயே பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. செயின் லூப் வந்து சர்வீஸில் யமகா ஷோரூம் சர்வீஸில் வந்து 350 சொன்னாங்கங்க. எனக்கு வந்து நான் யோசிச்சேன், என்னடா 350 சொல்கிறீங்க, நான் எனக்கு அதுக்கு முன்னாடியே தெரியும் இவனுங்க அப்படி தான் சொல்லுவானுங்க அப்படின்ட்டு. நான் வந்து அதனால் ஃபஸ்ட்டே வேணான்ட்டேன். செயின் லூப்லாம் எனக்கு வேணாம், நானே பண்ணிக்கிறேன். நான் வந்து பைக் வாங்குறதுக்கு முன்னாடி அசசரிஸ் தாங்க வாங்கி வச்சேன் வீட்டில். எல்லாமே செயின் லூப் சிஸ்டமு, செயின் லூப்போட அந்த பிரஷ்லேருந்து எல்லாமே அப்படியே வாங்கி வச்சிட்டேன் ப்ராப்பராக. நான் ஃபஸ்ட்டு சர்வீஸ் விட்ட கையோட வாட்டர் வாஷ்லாம் விட்ட கையோட வீட்டுக்கு வந்துட்டு நல்லா என்னால் முடிஞ்ச அளவு தொடச்சிட்டு டிஸ்க்லாம் நல்லா தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் விட்டுட்டு நான் வந்து கூடயே தாங்க இருந்தேன். எப்படின்னா சர்வீஸ் காலில் எடுத்துகிட்டு போயிட்டு வண்டி விட்டு எனக்கு சர்வீஸ் நீங்கள் பண்ணும்போது எனக்கு கால் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். அவங்களும் ஒரு 4 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. 4 செகண்டே நான் அங்கே போயிட்டு என் முன்னாடியே தான் எல்லாமே பார்க்குறேன். நான் சர்வீஸ்லாம் எல்லாமே நல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் வாஷ் விட்ட கையோடு நான் வாங்கி வந்து வீட்டில் வச்சுட்டு நல்லா தொடச்சிட்டு வெயிலில் நிப்பாட்டிட்டு அடுத்த செகண்டே நான் வந்து செயின் லூப் க்ளீன் அண்ட் லூப் பண்ணிட்டேங்க. ஏன்னா அடுத்த செகண்டே வந்து அது பண்ணிட்டா வந்து செயின் வந்து துரு பிடிக்காது. செயின் மட்டும் துரு பிடிக்க வச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஸ்ப்ராக்கெட் காலி ஆகிடும். அதுக்கப்புறம் ஹெவி செலவு வச்சிடும் நம்மளுக்கு பைக் வந்து. அதனால கொஞ்சம் பார்த்து அதை மட்டும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக லூப் அண்ட் கிளீனர் வாங்கி செயின் லூப் நீங்களே சர்வீஸுக்கு ஒரு வாட்டி கிடையாது 1000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி நீங்களே பண்ணிக்கோங்க. பட் இல்லை ப்ரோ என்னால் பண்ண முடியல, சர்வீஸ்லேயே நான் பார்த்துக்கிறேன், 350 போனாலும் பரவாயில்ல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து கொடுத்து பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து அதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1 டைமுக்கு நீங்கள் வந்து செயின் லூப் பண்ணுறீங்க அப்படின்னா 350. பட் நார்மலாக நீங்கள் வந்து தனியாக வீட்டில் வாங்கி பண்ணுறீங்க அப்படின்னா 500ஓட முடிஞ்சிடும். பட் 4 டைம்ஸ் பண்ணிக்கலாம். 1 டைமுக்கு 350 இல்லை 4 டைம்ஸுக்கு 500 அப்படின்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். 4வது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது விஷயம் வந்து பைக் லூபிங் தாங்க முக்கியமே. 3வது விஷயம் வந்து செயின் லூபிங்கை பற்றி பேசியிருப்பேன். 4வது விஷயம் வந்து பைக் லூபிங்னா ஒன்றும் இல்லைங்க. ஃப்ரண்ட் பிரேக் லிவரு, கிளச் லிவரு, பேக் லிவரு, கியர் லிவரு, இது 4மே வந்து நார்மலாக அந்த ஜாயிண்ட் எங்கெங்கே ஜாயிண்ட் இருக்கோ அதில் வந்து 1 சொட்டு 2 சொட்டு அந்த மாதிரி விட்டுருணுங்க. அப்புறம் ஃபுட் ரெஸ்ட்டில் 4த்துலேயுமே வந்து ஒரு சொட்டு அந்த மாதிரி. இது எதை நான் சொல்கிறேன்னா கியர் ஆயில் இருக்குல்ல, நார்மலாக வந்து கியர் ஆயில் வந்து 50 rupees அந்த மாதிரியே சம்திங் கிடச்சிரும். ஒரு 100 ml வந்து 50 rupees அப்படி தாங்க இருக்கும். பட்டு என்னால் இல்லை ப்ரோ என்னால் 50 ரூபாலாம் செலவு பண்ண முடியாது அப்படின்னு யாருன்னா நினச்சிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து பழைய மெக்கானிக் செட்டை போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு இன்ஜின் ஆயில் கொடுங்க, நான் பழைய இன்ஜின் ஆயில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அவங்களே சும்மா நார்மலாக கொஞ்சோண்டு தருவாங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். பட் நீங்கள் இது யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சேஃப்டிங்க. சரி நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த லிவர் வந்து அங்கங்கே எந்தெந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் கொஞ்சம் விட்டிங்கன்னா பைக் வந்து லைஃப் லாங் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. எப்படின்னா துரு பிடிக்காது. ஸ்டாண்டில் அப்புறம் அந்த உள்ள சஸ்பென்ஷனில் வந்து அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து நெட்டு இருக்கும் ஒன்று, அந்த நெட்டில் எந்தெந்த இடத்துல அது உங்களுக்கே தெரியும், நார்மலாக பார்த்தீங்கனாலே தெரியும். பட் என்ன ஆனாலும் சரி நீங்கள் வந்து டிஸ்கில் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. டிஸ்கில் அப்ளை பண்ணால் பிரேக் பிடிக்காது, அது நிறைய ப்ராப்ளம் ஆகுது. நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பைக் வந்து லைஃப் லாங் வருங்க, வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு 5வது விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா
ரேடியேட்டர் கார்டு கண்டிப்பா போட்டுருங்க. பைக் வாங்கின கையோட போட்டுருங்க. ஓப்பனா சொல்லணும்னா நீங்க கேட்கலாம், நீ இன்னும் போட்டியாடா அப்படின்ட்டு. நான் போடல, ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம்னால அது அப்படியே கொஞ்சம் நிக்குது, அதை மட்டும் நிறுத்தி வச்சிருக்கேன். பட் நான் இன்னும் கொஞ்ச நாள் எப்படியே போட்டுருவேன். அந்த ரேடியேட்டர் கார்டு போடுறது கூட நம்ம வந்து vlog எடுத்து சேனல்ல அப்லோட் பண்ணிடலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் பைக் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்த நாள் இல்லைன்னா கொஞ்சம் ஒரு 2-3 நாள் கழிச்சு எப்படியாவது ரேடியேட்டர் கார்டு போட்டுருங்க. ஏன்னா நம்ம ஸ்மார்ட்லேயே வந்து அங்கங்க கொஞ்சமா இப்பதான் ஓட்ட வர ஆரம்பிச்சிருக்கு. பட் நான் இன்னும் கொஞ்ச நாள்ல போட்டுருவேன். எப்படியோ ரேடியேட்டர் கார்டு கண்டிப்பா போட்டுருங்க. 7வது விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைக்கோட மாடிஃபிகேஷன் வந்து அது உங்களோட ஓன் விருப்பம். பட் என்னோட சஜஷன் சொல்றேன், பைக் வாங்கின புதுசுலயே அந்த ஆர்வம், அந்த கிரேஸ், அந்த ஆசையில வந்து துருன்னு எல்லா மாடிஃபிகேட்டும் பண்றாதீங்க. ஓப்பனா சொல்லணும்னா அதுதான். ஏன்னா உங்க பைக்ல நாலு பின்ன ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே நீங்க வந்து எடுத்துட்டு போய் சர்வீஸ்ல இன்சூரன்ஸ் கிளைம் பண்றீங்க அப்படின்னா அது வந்து கிளைம் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து இந்த பார்ட் மாத்திட்டீங்க, அதனாலதான் உங்களுக்கு ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அது வந்து அந்த இதுவே அப்படியே உங்க மேல திரும்பி உங்க மேல ஃபால்ட் ஆயிடும். அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு மட்டும் ஒரிஜினலா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த் கழிச்சோ இல்ல 1 இயர் கழிச்சோ அந்த மாதிரி கொஞ்சம் மாடிஃபிகேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். வேற ஒன்றும் இல்லைங்க. பட் நார்மலா பைக் மாடிஃபிகேட் பண்ணோம் அப்படின்னா பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் தயவு செஞ்சு பேட்டரியிலயோ இல்லை இன்ஜின்ல வந்து எக்ஸாஸ்ட் மாத்துறது, இல்லை பேட்டரியில வந்து லைட்ஸ் அதிகமாக சேர்க்கறது வண்டிக்கு, அந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்கும். நம்ம பைக்கும் லைஃப் லாங் வரும், வேற ஒன்றும் இல்லைங்க. இதுதான் இந்த வீடியோட சொல்லணும்னு நினைச்சேன். இனிமேல் நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் அது கொஞ்சம் அப்படியே மறந்து போயிடுது. நானும் யோசிச்சு பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன், அப்படியே மறந்து போயிடுதுங்க. நான் வந்து எப்பயாவது இது சொல்லலையடா நம்மளுக்கு அந்த வீடியோ அப்படின்னு எனக்கே ஃபீல் ஆச்சுன்னா நான் அப்கமிங் வீடியோஸ்ல கண்டிப்பா அதை அப்படியே மோட்டோ விளாக்லையுமே கண்டினியூ பண்ணி நான் சொல்லிக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, பைக்கோட மெயின்டெனன்ஸ் பத்தி தான் வந்து இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் பேசியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ வந்து பைக் வாங்க போறவங்களுக்கும் பைக் வாங்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏதோ என்னால முடிஞ்சது நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை வச்சு ப்ரோ இந்த மாதிரி நீங்க சொன்னது எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணாலும் நான் வந்து ஹாப்பியா இருப்பாங்க. சார் நீங்க பண்ணுவீங்கன்னு தெரியும், பட் இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லைங்க. பட் நீங்க இந்த விஷயம் சொல்லலை ப்ரோ, இந்த விஷயம் சொல்லலை ப்ரோ அப்படின்னு யாருன்னா ஃபீல் பண்ணீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. தனியாக இன்ஸ்டாலேயே கமெண்ட் பண்ணுங்க, இல்லைனா யூடியூப்லேயே கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த ஃபால்ட் வந்து தெரில ப்ரோ, இந்த விஷயம் வந்து எனக்கு தெரில, நீங்களுமே வீடியோவில் சொல்லலை. ஏன்னா எனக்கும் தெரியும் அந்த கஷ்டம். ஒரு வீடியோ நம்ம பார்த்துட்டே இருப்போம், நம்ம நினைக்கிறது, நம்ம ஒரு ஃபால்ட் நினச்சி அந்த வீடியோ பார்ப்போம். இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கிடைக்குமா அப்படின்ட்டு வீடியோ பார்ப்போம். பட் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த வீடியோக்கு வந்து நம்மளோட ஆன்சர் அந்த வீடியோவில் கிடைக்கல அப்படின்னா அதில் எவ்வளோ டென்ஷன் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியும். உங்கள் எல்லாரும் மைண்ட் செட்டையும் என்னால் வந்து அப்சர்வ் பண்ணி இந்த வீடியோ என்னால் மேக் பண்ண முடியாது. என்னோட மைண்ட் செட் வைஸில் நான் வந்து வீடியோ கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். மேபி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இந்த விஷயம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இந்த விஷயம் நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்லாம் யாருன்னா ஃபீல் பண்ணீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ஸ்டா ஐடி கீழே தான் இருக்குது, இன்ஸ்டா ஐடி கிளிக் பண்ணி அப்படியே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த மெசேஜில் வந்து நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக. அப்படி இல்லை ப்ரோ இன்ஸ்டா ஐடிலாம் உங்களை வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறது அதெல்லாம் உள்ளே போயிட்டு வெறுப்பாக இருக்கும் ப்ரோ அப்படிலாம் நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கும், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேங்க. சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோனா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. இப்போ தான் ப்ரோ உங்கள் சேனலுக்கே நான் வந்து வரேன், இன்னும் நான் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படிலாம் யாருனா ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனையும் எழுத்து அப்படியே ஆளில் போட்டுக்கோங்க, ரெண்டுமே கீழே தான் இருக்கும். சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். எப்பயும் சொல்கிறதா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரையும் பாய்.